श्रीमद्ये गोदाय नमः। श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अष्टदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कर्कटे पुरोधपुण्यां तुलसीगाननोद्भवां पाण्डे विश्वम्बरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीं गरुडाय नमस्तुभ्यं नमस्ते भक्तिनाम्बते नभोगमादिराजाय सुपर्णाय नमो नमः। रामानुजपदाम्बोज संस्कृतं गुणवारिदं दयाबालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभृङ्गराजं श्रीकट्टमयतनोजं तदवाप्तबोधं श्रीराघवार्य कुर्वन्वहमाश्रयामि। जय नमः। இன்னைக்கு 20வது வருஷம். இதில் என்ன அப்படின்னாக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற்று நாம் எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டி நமக்கு இங்கு சொல்லுகின்ற 33 அமரருக்கு முன் சென்று 10 முக்கோண தேவர்கள் எல்லாரும் இருக்கார். அதனாக்கா துவாசாதித்யார், ஏகாதசருத்ரன், அஷ்டகசுக்கள், இந்திரன், பிரஜாபதி இவர்கள் எல்லாமே எல்லாரும் சேர்த்து எல்லாரும் இருக்கா. எல்லாருக்கும் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் இவனே சர்வேஸ்வரன் வந்தான். எல்லாருக்கும் எனக்கு மேல எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பரதத்துவ நிர்ணயம் கவலை சொல்லலாம். உள்ள பரமபுருஷனே நீ கப்பம் தவிர்க்கும் கல்லே துயராய். கப்பம் என்பது நடுக்கம், பயம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப தேவர்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்கும் தேவர்கள், மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு பயம். அதை நம்ம எல்லாரும் தேவாயுதவர்கள் இருந்து மனிதர்கள் எல்லாரும் அவங்க அந்த பயத்தை போக்கணும். இந்த பயம் நடுக்கங்களெல்லாம் போக்கணும் அப்படின்னாக்கா யாரால் முடியும் அப்படின்னாக்கா எல்லாம் போகக்கூடியவன் தவிர்க்கும் கலியே. பரமபுருஷனானே பெருமானே, நீ என்ன பண்ண வேணும்? துயிலழாய் பக்தியினால் ஆராதிக்கப்பட்ட பெருமானே, எங்களுக்கு அபயப்பிரதானம் அளிக்க வேண்டும். பெருமான் ராமன் சொல்லும்போது அபயம் சர்வபூதேபியோ சாமியேத திருதம் அப்படின்னு. அதே போல கிருஷ்ண பரமாத்மா சொல்லும்போது அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுதா அப்படின்னு. எல்லாத்துக்கும் நமக்கு அபயம் பண்றவன் யாரு? சர்வேஸ்வரனான எம்பெருமான். அது எப்படி எல்லாம் இருக்கான் அப்படின்னாக்க செப்பமுடையாய் திடலுடையாய் அப்படின்னாக்க நேர்மை திறமை என்றும் ஒன்றிணைந்தவன். செப்பமுடையாய் திரளுடையாய், செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா திகழாய் அப்படின்னாக்க செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும். அதாவது துவேஷிகள்
எல்லாரும் துவேஷிகளா இருக்கிறோம். பகவத் பக்தியில பக்தர்கள்ட்ட விமர்மாட்ட எல்லாருக்கும் துவேஷம் உள்ளவர்கள். இவர்களெல்லாம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பேர்பட்ட தூஷிக்கக்கூடியவர்கள், எப்பேற்பட்ட குணங்கள் உள்ளவர்கள், ராஜசம் தாமசம் இந்த போல அற்ப குணங்களை உள்ளவர்கள். அவர்களுக்கு என்ன பண்ணணும்? யாரால முடியும்? நம்மால சத்துப்பட்டு அவர்களுக்கு ஒண்ணு பண்ணணும். இதெல்லாம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்க யாரு? சர்வேஸ்வரன் விமர்மானால்தான் முடியும். அவன் எப்பேற்பட்டவன்? விமலா, விமலன் யாரு? சத்துவகுணம் பொருந்திய நிம்பெருமான் மதுசூதனன் சர்வேஸ்வரனான நிம்பெருமான். அவனாலதான் இந்த மாதிரி எதிரிகளுக்கெல்லாம் சிக்ஷை கொடுத்து எல்லோரையும் காக்க அவனாலதான் முடியும். சர்வேஸ்வரன் அவனாலதான் முடியும், வேற யாராலும் முடியாது. செவ்வண்ண மென்முலை செவ்வாய் திருவருங்குள். செவ்வாய் அப்படிங்கிறது பகவத் பக்தி. இந்த பகவத் பக்தியானது திருவருங்கள், அதாவது உலகத்துல பக்தி என்பது உலகத்துல ஒரு பற்று இல்லாமல் உள்ளவர்கள். பக்தியுடன் உலகத்தில் பற்றில்லாமல், பற்றுன்னா அவர்கள் ஆசை, அது உணவுகள் ஆசை இருக்கு, அந்த எந்த ஆசையும் கூடாது. அது மாதிரி இல்லாமல் இவையெல்லாம் சேர்ந்துடும். யார்? கப்பின் நெய்ரங்காய் வேதமாதாவான நப்பின்னை இப்பேற்பட்டவன் நீ என்ன பண்ணணும்? எல்லா விஷயமான வேதமாதாவே நன்காய் செல்வாய் பெருமை அப்படின்னாக்க விபரமானத்து இதுல ஏற்றம் அப்படின்னாக்க விபரமான சொல்வ சுயப்பதி அப்படின்னு பிராட்டியுடன் கூடியவன், குஷாகாரம் உள்ளவன். வேலை சொல்லும்போது ஸ்ரத்தையாதே போதே பத்வஸ்துதே அப்படிங்கிறது, அதாவது பிராட்டியோடைய சேர்க்கைதான் இவர்தான் எப்படி இருக்கான்? தேவாதி தேவன். எல்லாருக்கும் தேவதை பண்ணணும் அப்படின்னாக்க யாரு? சர்வேஸ்வரன் விமர்மானால்தான் முடியும். அவன் எப்பேற்பட்டவன்? விமலா, விமலன் யாரு? சத்துவகுணம் பொருந்திய நிம்பெருமான் மதுசூதனன் சர்வேஸ்வரனான நிம்பெருமான். அவனாலதான் இந்த மாதிரி எதிரிகளுக்கெல்லாம் சிக்ஷை கொடுத்து எல்லோரையும் காக்க அவனால்தான் முடியும். சர்வேஸ்வரன் அவனால்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. செவ்வண்ண மென்முலை செவ்வாய் திருவருங்குள். செவ்வாய் அப்படிங்கிறது பகவத் பக்தி. இந்த பகவத் பக்தியானது திருவருங்கள், அதாவது உலகத்துல பக்தி என்பது உலகத்துல ஒரு பற்று இல்லாமல் உள்ளவர்கள். பக்தியுடன் உலகத்தில் பற்றில்லாமல், பற்றுன்னா அவர்கள் ஆசை, அது உணவுகள் ஆசை இருக்கு, அது எந்த ஆசையும் கூடாது. அது மாதிரி இல்லாமல் இவையெல்லாம்
சேர்ந்துடும். யார்? நப்பின் இளங்காய் வேதமாதாவான நப்பின்னை இப்பேற்பட்டவர் நீ என்ன பண்ணணும்? எல்லா விஷயமான வேதமாதாவே அங்காய் செல்வாய் திருவே உயிரிழ அப்படின்னாக்க இவர்மாருக்கு இதுல ஏற்றம் அப்படின்னாக்க இவர்மான சொல்வ சியப்பதி அப்படின்னு ராட்டியுடன் கூடியவன் உஷாகாரம் உள்ளவன். வேலை சொல்வது ஸ்ரத்தையாதே போதே பத்வஸ்துதே அப்படிங்கிறது. அதாவது காட்டியோடைய சேர்க்கையினால் இப்பதான் எப்படி இருக்கான்? தேவாதி தேவன். எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறது காரணம் என்ன? சியப்பு. அதுதான் வேலை. ஏற்பட்ட சர்வேஸ்வரனான எம்பெருமானை நீ என்ன பண்ணணும்? விழா எல்லாத்தையும் பாத்தியவரை பார்த்து அர்ப்பணம் செய்ய என்ன பண்ணணும்? நீ முக்கம் தற்றொழியும் தந்துன் மணாளனை இப்போதையம் நீராட்டு அப்படின்னாக்க முக்கமும் தற்றொழி. முக்கம் அப்படிங்கிறது வந்து துவயம். துவயம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய கிருபைக்கு நம்மை பாத்திரமாக்குவது துவயத்தினுடைய தற்றொழி என்பது அஷ்டாட்சரம். அஷ்டாட்சரம் என்பது எம்பெருமானுடைய பெருமை அனைத்தையும் தன்னுள் காட்டும் மகாமந்திரம். அஷ்டாட்சரம் வந்து மிக விசேஷமான ஒரு மந்திரம். இந்த விசேஷமான மந்திரத்தை மந்திரத்தினுடைய அனுபவம் அனைத்தையும் தந்து பக்தி என்னும் ஆனந்த கடலில் எங்களை என்ன பண்ணும்? நீராட்ட வேண்டும். அதற்கு உன்னுடைய பரம கிருபை தேவை அப்படின்னு பிரார்த்திட்ட வேதமாதாவான நப்பின்னை பிரார்த்திக்கிறார்கள். வேதமாதா ஸ்ரீயப்பதியான எம்பெருமானிடம் நாமும் எல்லோரும் கூடி பக்தியினால் எம்பெருமானை பாடி அதாவது இந்த பாடி அப்படிங்கிறது வந்து நமக்கு திருப்பாவை எல்லாத்தையும் பொருள் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நமக்கு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும் போது அனுபவிக்கணும். நமக்கு பின்னால அது கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது நமக்கு எதுவுமே தெரியும். இன்னைக்கு நம்ம நிபர்மார் கொடுத்துருக்கோம். நமக்கு விசேஷமா கொடுத்துருக்கோம். நம்மளுடைய சன்னதியில் வைக்கிறோம்ல சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு வரும். ஆரோக்கியத்தோட திடகாத்தோட இருக்கோம். நம்ம கவனியமா இருக்கும். இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கோம். நான் அதை அனுபவிக்க வேண்டும். பிரார்த்தியினுடைய கிருபை நமக்கு வேண்டும்.
அப்படி பிராட்டியுடைய கிருபையினால் எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற்று பக்தியில் கூடி சகல பாவங்களும் விலகி சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியே திருவடிவிந்துவர் நபாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத் ஸ்ரீவிஷ்ணுத்தாரிய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயிரித்யமங்கலம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.